பாத்தீங்கன்னா சென்னை தான் அதிகம். கேபிட்டல் ஃபினிஷ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஹெட் வந்து நல்லா பெரிய ஹெட். இப்போ வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் 1 இன்ச் இன்னொரு பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து 8000 10000 அந்த பட்ஜெட் பொட்டன்ஷியல் ஃபிஷ். இது கியூட்டா இருக்கும். வெயிட் பண்றது எடுத்துருக்கீங்க. ராமன் கூட இருக்கும். இல்ல அவுட் பால் ஃபின் பாலிங் ஆரஞ்சு ஸ்டோன் டார்க் ஆரஞ்சு ஸ்டோன் பஞ்ச் ஃபேஸா இருக்கணும். ஓகே. இந்த டெயில் இருக்கு செட்டல் ஆச்சுன்னா 1 இன்ச் தான் இருக்கும். நாங்க சூப்பர் கஸ்டமர் ஃபிஷ். இது அவர் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ வந்து கிங் கம்ஃபர்ட் 10.7 சென்னை பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆமா ப்ரோ. பெங்களூர் ரொம்ப நாள் வந்து பிரதர் நீங்க சென்னைக்கு வந்திருக்காரு. சோ எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு உங்களுக்கு? பெங்களூர் நல்லபடியா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே. சென்னையில கூட வந்து ஸ்டாக்ஸ் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. ஓகே. காம்பாஸ் 2.5 inches 3 inches விஐபி சூப்பர் விஐபி நிறைய காம்பாஸ் வந்திருக்கு. பார்க்கலாம். ஓகே. சோ பெங்களூர்ல உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? பெங்களூர்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. சென்னையில கூட வந்து போயிட்டு இருக்கு. பெங்களூர்ல மோஸ்ட் ஆஃப் த இது வந்து 50% வந்து எஸ்ஆர்டி தான் போகுது. ஓகே. எஸ்ஆர்டி தான் நிறைய பேர் கேக்குறாங்க. காம்பாஸ் பாத்தீங்கன்னா சென்னை தான் அதிகம். ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு சோ சென்னை பிரான்ச் இவரா பாத்துக்கறாரா? சென்னை பிரான்ச் இவர் தினேஷ் தான் இருப்பாரு. பல வீடியோல கூட போட்டுருக்காரு. ஆமா கிறிஸ்மஸ் ஆபரப்ப பார்த்தோம். ஆமா. சோ காம்பா இப்பதான் வந்து இருக்கணும். செட்டில் கூட ஆகல. நிறைய ஃபிஷஸ் ஓபன் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. நிறைய வச்சிருக்காங்க. நிறைய ஃபிஷஸ் இருக்கு ஓபன் பண்ணோம். ஸ்பேஸ் இல்ல. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பல்கா எடுக்கிறது. சோ என்னென்ன இருக்குன்னு போய் பாத்துடலாமா? வாங்க ப்ரோ. ஓகே பிரதர். சோ எப்பயுமே நம்ம ஜிபில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து கோல்டன் பேஸ் காம்பாஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஓகே. சோ பார்க்கிறதுக்கு செம திக் பவுலிங்கா இருக்கான். இது வந்து சூப்பர் விஐபி ப்ரோ. இன்னும் செட்டில் ஆகல. ஸ்வானைட்ல வரும் இது. ஓகே. நல்லா கேபிட்டல் ஃபினிஷ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் சூப்பரா இருக்கா. சைஸ் செம சின்ன சைஸ் ப்ரோ. நான் ஜூம் பண்ணிருக்கேன். ஒரு 3 inch குள்ள தான் இருக்கும் அது. ஓகே. அண்டர் க்ரூமிங். இன்னும் கலர் பாருங்க. இன்னும் வர வேண்டியது இருக்கு. ஓகே. இப்போவே வந்து நல்லா பொட்டன்ஷியல் எடுத்துருக்கு ஃபிஷ். நல்லா இருக்கா. நல்ல திக் மார்க்கிங்ல இருக்கான். ஆமா. சோ நெக்ஸ்ட் இது வந்து டியூவல் டோன் காம்ஃபா. இது F1.5 அது. F1.5. F1.5 ஆமா. ஓகே. சோ இதுல என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டி F1.5ல வந்து கொஞ்சம் ஹெட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா வரும். ஓகே. ரெண்டாவது வந்து இது வந்து ஃபினிஷ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல. இந்த லைனேஜ்ல. ஓகே. சோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஆமா. இது வந்து F2 இது. F2 வந்து ப்ளூ காம்ஃபா. இது ப்ளூ பேஸ் காம்ஃபா. ஓகே. நல்லா அக்ரெசிவா இருக்கு. ஆமா. சோ இப்போ இந்த ரேஞ்சில ஏதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இருக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட இருக்கு ப்ரோ. நிறைய காம்பாஸ் இருக்கு. ஓகே. இந்த வாட்டி வந்து சென்னையில மட்டும் வந்து ஒரு இப்போ வந்து ஷிப்மெண்ட்ல 200 காம்பாஸ் வந்திருக்கு. 200 இருக்கு. ஆமா. 200 காம்பாஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்த இது கூட இருக்கு. இது கூட இருக்கு. நீங்க சும்மா ரேண்டமா பாருங்க எத்தனை பார்ட்டிஷன்ஸ் போட்டுருக்கு பாருங்க. சின்ன பார்ட்டிஷன் எல்லாமே சின்ன பார்ட்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். இங்க கூட பாருங்க. அப்படியே நீங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய காம்பாஸ் வந்திருக்கு. ஓகே. கடையில வந்து ஒரு 500 காம்ஃபா மேல இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆமா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே. இது வந்து GBKML. இது GB காம்ஃபா கிடையாது. GBKML ஹை வேரியன்ட். இது வந்து ஷோ குவாலிட்டி GBKML இது. ஓகே. எப்பயுமே உங்ககிட்ட ஜிபிஸ் வந்துட்டே இருக்கும். ஆமா. GBKML GB காம்பாஸ் KML கம்மி தான். KML வந்து நான் ரொம்ப யூனிக்கா இருந்தா வந்தோட தான் எடுப்பேன். ஓகே. இதெல்லாமே GB காம்பாஸ் ஃபுல்லா. ஓகே. GB காம்பாஸ்ல ஏதாவது ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கா ப்ரோ? GB காம்பாஸ் எல்லாமே 10000 ரூபாய் தான் ப்ரோ. 10000 தான் மினிமம். 10000 தான். 10000 GB. அது அதுக்கேத்த பொட்டன்ஷியல் அந்த குவாலிட்டி எல்லாம் வந்துரும். ஆமா. இதெல்லாம் வந்து இன்னும் செட்டில் ஆகல. டியூ டு ஸ்ட்ரெஸ் தான் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இன்னைக்கு தானே வந்துச்சு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப அன்பாக்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. இன்னும் பிரிக்கணும். நிறைய மீன் பிரிக்கணும். இன்னும் இருக்கா? ஆமா. இன்னும் நிறைய மீன் பிரிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து GBKML. இது ஹை வேரியன்ட். இது ஒரு ஃபேமஸான ஃபார்ம் ஒரு ஃபிஷ் இது. ஓகே ஓகே. நல்லா இருக்கே. நல்ல இது செட்டில் ஆகாமே நல்லா இருக்கு. இன்னும் செட்டில் ஆயிடுச்சுன்னா லைக் ஃபுல் பொட்டன்ஷியலோட பார்த்தா சூப்பரா இருக்கும். அந்த பாடி ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு லைட்டும் போடல ப்ரோ. லைட் எதுவுமே போடல. அதுவே ஓப்பனா அப்படியே நேச்சுரல் லைட்ல காமிக்கிறோம். பாருங்க அந்த பொட்டன்ஷியல் சூப்பரா இருக்கு. ஆமா. லைட் எல்லாமே இது லைட்டே தேவையில்லை ப்ரோ. இதுக்கெல்லாம் நேச்சுரலாவே நல்லா இருக்கும் இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாக்குறது இது வந்து ஒரு சீனா காம்ஃபா. இது வந்து F2. இது F2. ஆமா. F2 நல்லா பொட்டன்ஷியல் எடுக்கும் ஃபியூச்சர்ல. ஓகே. இது எல்லாமே F2 தான்.
இது வந்து பிளாக் ஜீன்னாக்கா சில்வர் டோன் வித் பிளாக்ல வரும். காம்ஃபர்ட் யூனிக்னஸ் அதானே. ஆமா, அதை வந்து உங்களுக்கு கையில பிடிச்சா அதோட பொட்டன்ஷியல் தெரியும். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. ஒரு டியூல் டோன் காம்ஃபா இது. இப்போ சும்மா இப்படி பார்த்தா தெரியாது. நான் உங்களுக்கு கையில பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. எப்பா சரியான மார்க்கிங் ப்ரோ. ஆமா, இது வந்து ஹெட் வந்து நல்லா பெரிய ஹெட். இப்போ வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த பேர்லிங் எல்லாமே டீடைலா இருக்கும் இதுக்கு. ஓகே, இங்க மேல நீங்க பாத்தீங்களா? ஆமா பாத்தீங்களா? ஆமா, எல்லாமே அதே ஜெனரிக் தான். அதே லைனேஜ் தான். எல்லாமே அதே லைனேஜ் தான். சரி, நீங்க புடிச்சு காமிச்சத சமாச்சாரம் தெரியுது. ஆமா, அது ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கும். ஷார்ட் மவுத், லிப்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, இது வந்து சிஎன்டிகே காம்ஃபா. இது இன்னும் செட்டா லெவல். ஓகே, சிஎன்டிகே காம்ஃபா. இது ரெட் பேஸ் காம்ஃபா. இது வந்து ஒயிட் பேர்ல் ஜிபி. இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி சைஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி சைஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க கரெக்டா? இல்ல ப்ரோ, நம்ம கிட்ட எல்லாம் நீங்க சின்ன 2 இன்ச் கேட்டாலும் 1 இன்ச் கேட்டா 2 இன்ச்ல இருந்து வரடி வரைக்கும் வந்து காம்ஃபா இப்போ ஸ்டாக்ல இருக்கும். ஓகே, இங்கே இல்லைன்னா பெங்களூர்ல 2 இடத்துல. இதெல்லாம் பாருங்க, குட்டி செம்ம குட்டி ப்ரோ. இது மினி மான்ஸ்டர் மாதிரி. இதெல்லாம் குட்டி ஃபிஷஸ் தான். இது பொட்டன்ஷியல் பாருங்க. இன்னும் செட்டலா ஆகல கைஸ். செம்ம குட்டி கைஸ். இது ஒரு 1.5 இன்ச் இருக்குமா ப்ரோ? அதுதான் 1.5 இன்ச். பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும். சரியான இந்த மாதிரி காம்ஃபாஸ் வந்து நம்ம கிட்ட பார்க்கலாம் நீங்க. இவெல்லாம் பாருங்க, அப்படியே சில்வர் டோன் மாதிரி சூப்பரா ஜொலிக்கிறான். இது வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப பெரிய ஹெட் ப்ரோ. இது ஓகே, ஹெட் டவுன் பண்ணிருக்கு. பெஸ்ட்ல இருக்கான் ப்ரோ. நல்லா அந்த பொட்டன்ஷியல் தெரியுது. இன்னும் நார்மலா இருந்தாலும் செம்மையா இருக்கும். இது பாருங்க, இந்த குட்டி. ஓகே, இந்த குட்டியோட ஃபினேஜ், பாடி ஷேப் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, இது 1.5 இன்ச் தான். இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம் ப்ரோ? இதெல்லாம் வந்து 8,000 10,000 அந்த பட்ஜெட் பாருங்க. பொட்டன்ஷியல் பாருங்க, அதுக்கேற்ற பிரைஸ்ல ப்ரோ. ஆமா, இதோட பாடி ஷேப், இந்த டெயில், பிக் டெயில். டெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெயில் வந்து சின்ன கூட பண்ணலாம், பெருசு கூட பண்ணலாம். நம்ம அது ஒண்ணுமே கிடையாது. அந்த பொட்டன்ஷியல் தான். பாடி ஷேப் தான் மெயின் இந்த ஃபிஷ்ல. நல்லா இருக்கு. மொத்தம் எவ்வளவு? 200 மீன் இருக்கா? என்ன ப்ரோ ஃபார்ம்ல இப்போதைக்கு? காம்ஃபாஸ் 500 காம்ஃபாஸ் மேல இருக்கு ப்ரோ இப்போ. ஓகே, இன்னும் அன்பாக்ஸ் வேற பண்ணனும். நிறைய பண்ணனும். ஸ்பேஸ்னால. ஆமா, ஸ்பேஸ்னால தான். ஓகே, சன்செட் போயிடலாமா இப்ப? இங்க ஒருத்தன் பாக்குறோம் ப்ரோ, பயங்கரமா இருக்கான். இதுவும் வந்து ஜிபி தான் ப்ரோ. இது அப்படிங்களா? ஜிபி டர்ன் ரேட் இருக்கும். இது வந்து நல்ல பொட்டன்ஷியல் ஃபிஷ் இது. ஓகே, இந்த பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஜிபி டர்ன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அதனால சேல் பண்ணல ஒன்னும். ஓ, அதுக்காக தான் வச்சிருக்கீங்க. செம்ம பொட்டன்ஷியல். இதெல்லாம் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கு. ஃபுல் போலிங்ஸ் இது இருக்கு பாருங்க. இது வந்து இதுவும் நல்லா சூப்பரா வரும். ஸ்வானட்ல வரும். இது நல்லா திக் பல்ஸ் டீடைலா இருக்கும். இல்ல ஓகே, நல்ல ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 4,000 பட்ஜெட்ல வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்து 4,000 பட்ஜெட்ல வந்துடும். இது டியூல் டோன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு தான் கைஸ் வந்திருக்கனால தான் அந்த லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஆனா பாருங்க எப்படி ஃபிளர் பண்றாங்க பாருங்க. சோ ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கலர்லாம் வந்துரும்ல ப்ரோ, இன்னும் பெட்டரா? ப்ரோ 2-3 டேஸ்ல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கலர் வந்துரும். ஓகே, எல்லாமே எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே போலிங்ஸ். இந்த ஜிபி கூட பாருங்க. காமிங்க. 2 இன்ச் தான். இது 2 இன்ச் தானா? சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்படிங்களா? உங்ககிட்ட எப்பயுமே இந்த சைஸ்ல சோல்ட் அவுட் ஆயிருமே. செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லா சிஎன்டிகே ஜிபி தான். சிஎன்டிகே ஜிபி. இதெல்லாம் வந்து நல்லா பெரிய ஹெட். ஓகே, இப்போ வந்து ஹெட் டவுன்ல இருக்கு எல்லாமே. இப்போ 2 டேஸ் ஆக்சுவலா வீடியோ போடுற ரீசன் என்னன்னாக்கா, இது வந்து நிக்காது ஃபிஷ், சேல் ஆயிடும். அதனால உங்க சேனல்ல காமிக்கணும்னா வந்து போடுறேன். இந்த மாதிரி ஃபிஷ்லாம் வந்து நம்ம செட்டல விட மாட்டாங்க கஸ்டமர்ஸ். அப்படியே பார்த்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் டிமாண்ட் பீஸ் எல்லாம். ஆமா, செம்மையா இருக்குது. இது வந்து ரெட் பிளஸ் கோல்ட் பேஸ். இது ஓகே ஓகே. இது வந்து இந்த ஃபிஷ்ஷோட இந்த ஃபிஷ் வந்து சூப்பரா இருக்கும். எப்படி சொல்றீங்க? ஆமா, இப்போ வந்து ஓகே, நீங்க ஆல்ரெடி லைக் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தனால ப்ரோ. ஆமா ப்ரோ, ஜூம் பண்ணானே தெரியுது. இந்த மவுத் பர்ல் கூட இருக்கு. இல்ல மவுத் பர்ல், ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இது கேமே, இது காம்ஃபா. இது செட்டில் ஆகணும். ஓகே, ரெண்டுத்துக்கு பாருங்க கைஸ், ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. பட் பிரதருக்கு இன்னும் பெட்டரா
அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. இது காம்பாக்ட் மான்ஸ்டர். ஆமா ப்ரோ, இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து சூப்பர் விஐபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு. இது சரியான பொட்டன்ஷியல் எடுக்கும். ஓகே, சோல்டா இருக்கு, இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க வீடியோ போட்டது தெரிஞ்சு சோல்ட் ஆயிருக்கும். ஆயிடும், அது ஆயிடும். ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபிஷ். செம்மையா இருக்கு. இது வந்து ஒயிட் பர்லிங். ஒயிட் பர்லிங், ஆரஞ்சு ஸ்டோன், டார்க் ஆரஞ்சு ஸ்டோன் இது. ஓகே ஓகே, நல்லா டீடைலா இருக்கும். இதுவும் சோல்டு. இது சோல்டு ஆல்ரெடி மும்பை. ஓகே, சோல்டு. மும்பை சோல்டு ஆயிடுச்சு. இது இங்க ஒருத்தன் பயங்கரமா இருக்கானே. ஆமா, அதுவும் வந்து ஃபுல் கவர் நோட்ஸ் புல்ஸோட இருக்கும். அதுவும் பாருங்க கைஸ், சரியான ஒரு கோலிங். இது வந்து மான்ஸ்டர் காக்கு F3 ஜெனடிக். F3 ஜெனடிக். இது வந்து நல்ல பெரிய ஹெட் வரும். ஓகே, சரியான மான்ஸ்டர் காக். இப்போ இதெல்லாம் பாக்குறீங்க பாருங்க. ஆமா, இது வந்து F2 திக் பர்ல்ஸ் ரெட் பேஸ். ஓகே, அது பக்கத்துல இருக்கு பாருங்க F1. அது ஓகே, F1 சீரிஸ் கூட இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். F1 ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, சூப்பர். F1 நல்லா இருக்கு ப்ரோ. பாடி, அது பாடி ஷேப், டெயிலோட இது ராப்பிங், இது அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார். மெயினா இப்ப காம்ஃபாக்கு வந்து எது ப்ரோ வந்து ஃபீச்சர்னா, எது பெஸ்ட் ஃபீச்சர், எது சொல்லலாம்? பெஸ்ட் ஃபீச்சர் மீன்ஸ் லைக் என்ன இதுல கேக்குறீங்க? இது டெய்லா இல்ல பர்லிங்கா இல்ல ஹெட்டா? ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஷேப் வரும். பாடி ஷேப் தான், பாடி ஷேப் வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இதுல வந்து ஹெட் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த மவுத், அந்த பஞ்ச் ஃபேஸா இருக்கணும். ஓகே, இந்த டெயில் இருக்கு பாருங்க. டெயில் வந்து சின்னது பெருசு எது வேணா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த காம்ஃபாக் வந்து இந்த டெயில் தான். ஓகே, இந்த டெயில் தான். இது டெயில் வந்து பெருசு கூட பண்ணலாம், சின்னது கூட பண்ணலாம். இதோட வந்து டபுள் சைஸ் கூட பண்ணலாம். டெயில் ஒண்ணுமே இது கிடையாது. டெயில் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஆனா வந்து அந்த மவுத் வந்து ஷார்ட்டோ லாங்கோ நம்ம பண்ண முடியாது. ஓகே, இப்போ காம்ஃபாக் பாத்தீங்கன்னா டெயில் வந்து எவ்வளவு வேணாலும் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம். அதை வந்து ட்ரிம் வந்து அந்த லென்த்தி ஆயிடும். ஓகே, அது நம்ம கையில தான் இருக்கு. மெயின் திங் வந்து பாடி ஷேப், ரெண்டாவது வந்து மவுத், ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அது. ஓகே, சோ இப்போ நீங்க சொல்ற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே காம்படிஷனுக்கும் லைக் இது ஆகும்? கண்டிப்பா ஆகும். ஓகே, டெயில் மட்டும் நம்ம பார்த்தா வந்து இது கிடையாது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு இந்த காமிச்சீங்க சொல்ல. ப்ரோ இப்போ காமிக்கிற ஃபிஷ் எல்லாமே பெங்களூர் போயிடுமா? பெங்களூர்ல ஆல்ரெடி ஸ்டாக் ஃபுல்லி லோடட். ஓகே, ஃபுல்லி லோடட் ஆல்ரெடி ஸ்டாக். இந்த ஸ்டாக்லாம் இங்க சென்னையில இருக்கும். சென்னையில இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எல்லாமே சென்னையில தான் சேல் ஆகும். ஓகே ஓகே, அது வந்து F1. அது F1. ஓகே, F1 அது. இது வந்து F2 வந்து பேபி. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ கீழே பார்க்கலாமா? இப்போலாம் நல்ல ஆரஞ்சு டோன்ல இருக்காங்க. லைட்டிங்லாம் நேச்சுரல் கலர்ஸ். நேச்சுரல் கலர்ஸ், லைட் எதுவுமே இல்ல गाइस, எதுவுமே போடல. கலர் வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் கலர் வரல. ஹெட் பாப் ஆகல இன்னும். ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சண்டே? ஆமா, இன்னைக்கு சண்டே. டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா பார்க்கலாம் இங்க ஃபிஷஸ் எல்லாமே. பாருங்க गाइस, இன்னைக்கு சண்டே தான். சோ மேபி நீங்க வீடியோ போற டைம்ல ஃபிஷோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் இதெல்லாம் பாருங்க. சும்மா வந்து இன்னும் செட்டில் ஆகல. செட்டில் ஆக முன்னாடி நல்ல கலர் ப்ரோ. மாட்டோம் இதுங்க. இது கலரே கிடையாது ப்ரோ. இது அப்படிங்களா? இன்னும் செட்டில் ஆகல. செட்டில் ஆகல. இதுவே இப்படி இருக்கு. செட்டில் ஆச்சுன்னா கலர் வந்து இதாயிடும். ஓகே ஓகே, இது வந்து ஃபுல் மவுத் பர்லோட இருக்கும். நல்ல பாடி ஷேப். இல்ல, இது வந்து நார்மல் பாடி ஷேப் தான் பிரதர். ஓகே, இது நல்ல பாடி ஷேப் இல்ல, இது நார்மல் பாடி ஷேப் தான். ஆனா வந்து பர்லிங் வந்து இது டீடைலா இருக்கும். ஓகே, இதோட பாடி ஷேப் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா 1 இன்ச் தான் இருக்கும். 1 இன்ச்ல எப்படி இருக்கு பாருங்க சார். ஈவன் நல்லா திக் பர்ல்ஸ், பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கும் இதுல. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து 70% வந்து ஹெட் டவுன்ல இருக்கு இப்போ. அதான் மவுண்ட் ரைட் இது. ஓகே, இந்த மவுத் பர்லிங் தெரியுதா? ஆமா, மண்டை ஃபுல்லா கவர் ஆகிருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து பாத்துக்கோங்க. யாரும் வந்திருக்காங்க. பாப்பா ஆர்டர் பண்ணிருந்த கம்பா நீங்க எதுக்கு வாங்க. இன்னும் இது பேக் பண்ணி கொடுத்துரு. பாத்துக்கோ. இந்த மான்ஸ்டர் வந்தோடனே பார்த்தேன். ஆர்டர் ஆயிடுச்சு அது.
ஆமா ப்ரோ, இவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மளுக்கு. செம்ம மான்ஸ்டர். இது ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு கஸ்டமர் ஃபிஷ் இது. அவர் வந்து சேல் பண்ணது இது வந்து இவர் கேட்டிருந்தாரு. ஓகே ஓகே. ஸோ அதனால இவருக்கு கொடுத்துருவோம். ரொம்ப வருஷம் கஸ்டமர் இவர். இவர் வந்து சின்ன வயசுலேருந்து வர்றாரு இங்க. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப வருஷமா கிங் கம்ஃபர்ட் 10.7 கிட்ட ஃபிஷ் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ, ரொம்ப 4 to 5 years தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதான் சின்ன சின்ன ஃபிஷ்ஷா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்கிரேட் பண்ணலாமே கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷா கேட்டிருந்தேன். ஓகே ஓகே. அந்த டைம் தான் வந்து அவர் இருக்கு அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ உடனே வந்து எனக்கு எடுத்து வச்சுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தேன். ஓகே. அதனால கலரா நல்லா மான்ஸ்டரா இருக்கு. நல்ல பெரிய டேங்கா கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமா இன்னும் மான்ஸ்டரா மாறும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம கிட்ட வந்து ஜைகாண்டிக்கா மான்ஸ்டர் சைஸ்ல காம்பாஸ் கிடைக்குமா? இருக்கு ப்ரோ. இங்க இல்லைன்னா பெங்களூர்ல கூட கிடைக்கும். இப்போதைக்கு இங்க அவைலபிள் இருக்கு, கொஞ்சம் பீசஸ் இருக்கு. தினேஷ் இது வந்து பேப்பர் போடணும் இல்ல ஓட்டை போட்டுரும். எவ்வளவு நேரம் வீட்டுக்கு போறீங்க? ஹாஃப் ஹவர்ல போயிடுங்க. ஓகே. பெரிய கவலை போடு. இங்க இருக்கு பாருங்க. காட்டுங்க ப்ரோ. மான்ஸ்டர் சார். மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கு. இது வந்து மான்ஸ்டர் ஒன் ஸ்வானைட் ப்ரோ. இது அப்பா, இதே வந்து இந்த ஃபிஷ் வந்து ஒண்ணுமே கிடையாது. பெரிய டேங்க்ல போட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். சரியான ரக்கடா இருக்கும். ரக்கடா இருக்கும். நல்லா பெரிய சைஸ். நல்லா ஒரு ரக்கட் காம்பா 7 to 7.5 inches இருக்கும். ப்ராப்பர் ஷேப், டெய்ல் எல்லாமே நல்லா இருக்கும் அதுல. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு க்ரூமிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பெரிய சைஸா காம்பா வேணும், என்கிட்ட பெரிய டேங்க் இருக்குன்னா பிரதர் கிட்ட கேட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா. அது கேட்ட பிரைஸ் ப்ரோ ரொம்ப தூரம் ஷிப் பண்ண முடியாது. ஒரு மும்பை வரையும் லாஸ்டா பண்ணலாம். ஓகே. ஆமா. இந்த மீராஜ் இதெல்லாம் வந்து கொல்கட்டாலாம் வந்து கஷ்டம் தான் இது. ஓகே. நம்ம சேனல்ல எனேபிள்னால அவங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஆமா. எந்த லாங்குவேஜ்ல பாக்குறாங்களோ அந்த இதுல டப் ஆயிடும். ஒண்ணு என்னன்னாக்கா, நான் வந்து என்னோட வந்து பிடிச்ச யூடியூபர் கார்த்திக் ஹாபிஸ்க்கு. ஓகே. அதனால வந்து அவர் சேனல் மூலியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா கண்டிப்பா அது கூட வந்து நான் வந்து ஸ்பெஷலா கண்டிப்பா பண்ணி தருவேன். ஓகே கைஸ், கண்டிப்பா நோட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு பிரதர்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் காமிங்க. நீங்க வந்து ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ல வந்தாலும் சரி, ஓகே, பர்சனலா விசிட் பண்ணாலும் காமிக்க நான் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் ஒன்றும் கொடுப்பேன். ஓகே, நன்றி ப்ரோ, நன்றி. ஸோ நெக்ஸ்ட் எது பார்க்கலாம்? நெக்ஸ்ட் அப்படியே இருக்கு பாருங்க ப்ரோ. இந்த பாத்தீங்களா ஃபுல்லா அப்படியே எடுத்துவாங்க. ஃபுல்லா காம்பாஸ் தான். இதெல்லாம் F1 F2. ஓகே. ஃபுல்லா தெரிஞ்சு இந்த வாட்டி நிறைய வகையா வந்திருக்கு. ஆமா ப்ரோ, கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க உங்க சேனல் யூடியூப்ல போடுறது ஒண்ணுமே தெரியாது. டியூஸ்டே வந்து பாப்பாங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ஃபிஷ் இப்படி இருந்தா மாறிச்சு அப்படின்னு. ஆமா ஆமா, செட்டில் ஆகணும் எல்லாமே. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நல்லா காம்பாஸ். ஓகே, இப்படி இருக்கு பாருங்க. ஒரு டேங்க் எல்லாம் வாஷ் பண்ணோம், எல்லாமே ரெடி பண்ணல. ஷிஃப்ட் பண்ண வந்தனால அப்படியே போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. ஆமா, எல்லாமே ரெடி பண்ணணும். பாதி ஃபிஷஸ் இதுல போடணும். போயிட்டே இருக்கு ஸ்டாக். அப்படியே சும்மா இது பாருங்க, இது 6 டேங்க் அதுலயே எத்தனை பாட்டில் 1 2 3 4 5 6 7 அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. எங்க பார்த்தாலும் காம்பாஸ் தான். எங்க பார்த்தாலும் ஜிபி ப்ரோ. இது ஜிபி காம்பா. இது ஸ்பேஸ் வேணும். ஓகே ஓகே. அதுக்கு ஒரு மூலையில கூட ஃபிஷ் இல்லாம இல்ல, எல்லா மூலையிலும் ஃபிஷ் இருக்குது. இது வந்து பீச்சா ப்ரோ? இது ஆமா ப்ரோ, இது வந்து ஒரு ஃபேமஸ் பிரீடரோட ஃபிஷ். இது ப்ரீடுக்காக எடுத்துருக்கோம், சேல் கிடையாது. ஓகே ஓகே, லெஜெண்ட் சீரிஸ் அது. ஓகே, ஏதோ ப்ரீடிங் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, இப்போதான் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. அது ஓகே ஓகே. ஏற்கனவே ப்ரீடிங் பண்றது தானே சில. இல்ல ஜெனரலா கேக்குறேன், ஜெனரலா ப்ரீடிங் பண்ணுவீங்க? பெங்களூர்ல பண்ணிட்டு தான் இருக்கு. பெங்களூர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பெங்களூர்ல ப்ரீடிங் பண்ணிட்டு தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், விடாதீங்க ப்ரீடிங் விடாதீங்க. இது வந்து பாருங்க, இது வந்து ஃபீமேல். இது ஃபீமேல். இது அது இருக்கு பாருங்க, இந்த கிங். அது இப்படி வந்து ஐயோ ஒன்றும் செட்டில் ஆகல. ப்ரோ செம்மையா இருக்கான் ப்ரோ. செம்ம தெரியல எனக்கு. ஜூம் பண்றதுல வீகாலே வந்து ஸ்வானைட் ப்ரோ. அது செம்மையா இருக்கான். சில்ல அது ஸ்வானைட். அது எனக்கு இருட்டுல இப்பதான் ஜூம் பண்றேன் கைஸ். சூப்பரா இருக்கான். ஸோ கைஸ், அந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இந்த டேங்க்ல போட்டு காமிக்க சொன்னோம். எப்படி இருக்கான் பாருங்க. ஐயோ ப்ரோ, இது ஹெட்டே கிடையாது ப்ரோ. ஹெட்டே கிடையாது ப்ரோ, ஆனால் செம்மையா இருக்கு ப்ரோ. ஹெட் கிடையாது. இது இதோட ரியல் பொட்டன்ஷியல் வந்து செட்டில் ஆன அப்புறமா வரும். நார்மலா வந்து இது பாருங்க,
ஸ்வானா இதில் வரும் நல்லா. ப்ரோ உண்மையா அந்த வீஜா லவர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இது செம்மையா லைக் பண்ணுவாங்க. நான் வீஜா ப்ரீட் பண்றதுக்கு பண்ணல, இது வந்து காம்பாஸ் ப்ரீட் பண்றதுக்கு எடுத்து வந்துருக்கீங்க ரா மெட்டீரியல் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சரியான பீஸ் ப்ரோ, நாட் ஃபார் சேல். ஸோ கைஸ் அடுத்த லைன் அப் ப்ரோ. என்ன ப்ரோ எங்க பார்த்தாலும் ஒரு பூச்சி வச்சிருக்கீங்க காம்பாஸ்? இந்த ஆல்ரெடியிலே வந்து இத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து எல்லாமே வந்து ஹெட் இல்லாத கிடையாது, எல்லாமே வந்து ஹெட் வந்து கண்டிப்பா வரும். டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், ஒரு மேசிவ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, மீன் டு சே வித் பொட்டன்ஷியலோட வந்து டியூஸ்டே ரெடி ஆயிடும். இதெல்லாம் பாருங்க, ஒரு நல்லா காம்ஃப் ஆயிடுது, நல்லா டியூல் டோன்ல திக் பேர்ல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அதுல. ஓகே, பாருங்க கைஸ் அப்படியே ரோ 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 அப்படியே போகுது, மேல வரைக்கும் போகுது. கைஸ் இப்போ வந்து மேல ஒரு ரேக்ல பார்த்துட்டு இருக்கோம். எப்படி போய் எடுத்து பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு, எப்படி எடுத்து மேல எடுத்து போடுறீங்க? அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆமா ப்ரோ. ஃபுல்லா காம்பாஸ் கைஸ், விதவிதமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது இவன் எடுங்க ப்ரோ, இது வந்து F1. ஆமா ஆமா, இது வந்து F1ல ரெட் பேஸ். இது நல்லா இருக்கும் இது. ஓகே, இது வந்து மான்ஸ்டர் ஆஃப் F2. இது வந்து F2ல திக் பேர்ல்ஸ். ஆமா, இதெல்லாம் வந்து F1s. இது F1s, இதெல்லாம் வந்து F1. இது ரெண்டுமே வந்து F1 இது. அது எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா F1ஸ்ல நிறைய பிடிச்சி போச்சு. ஓகே, அதெல்லாம் F1s நிறைய இருக்கிறேன். F1ஸ்ல சில ஜிபிஸும் இருக்கு, அதுவும் இருக்கு. எங்க இருக்கு தெரியல, வந்திருக்கு நிறைய. இவ்வளவு மீன் இருந்தா எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? ஆமா, F1 செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா? இல்ல, நிறைய பேருக்கு வந்து கேக்குறாங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி F2 கேக்குறாங்க. கஸ்டமர்ஸ் என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஆமா. ஓகே, ஸோ பிரதர் வந்து எங்க பார்த்தாலும் கூச்சி வச்சிருக்காரு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே செட்டல் ஆகல ப்ரோ, இதெல்லாம் இப்பதான் மார்னிங் தான் வந்தது. அது நிறைய பேக் இங்க பாருங்க, இன்னும் இருக்கு பாருங்க. இன்னும் எவ்வளவு பேக் இருக்குது? ஏன் எடுக்காம இருக்கீங்க? ஸ்பேஸ் இது சில மீனிங் இப்போ போயிடும், அது அப்புறமா வந்து அது ஓபன் பண்ணலாம் ஒன் அப்படின்னு. ஓகே ஓகே, ஆமா, ஸ்பேஸ்னால தான். ஆமா, இங்க பாருங்க, நீங்க அப்படியே ரேண்டமா பாருங்க. சரி, இங்கெல்லாம் கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இது வந்து டியூல் டோன் காம்பா. இது KML ப்ரீடிங் மெட்டீரியல். இது KML. ஓகே, KML F4 KML. இது நம்மளோட ஒரு ஃபேமஸ் ஃபார்மோட ஃபிஷ். இது F1 ஃபீமேல். F1. ஓகே ஓகே, F1 GB கோல்டன் பெஸ்ட் ஃபீமேல். வாய் இது வாயே அக்ரெசிவா இருக்கு பாருங்க. அது வாய் ஃபுல் மவுத் இருந்தா என்ன வேலை பண்ணும்? இது நாங்களே கட் பண்றோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எல்லாமே தாய்லாந்து வரும்போது நம்ம வந்து கட் பண்ணோம். ஏன்னா இந்த ஃபீமேலோட மதிப்பே வந்து 60,000 ரூபாய், 60,000 F1 GB காஸ்ட். இது சேல் கிடையாது எத்தனை காரணத்துக்கும். ஸோ அதனால வந்து நான் கட் பண்ணேன்னா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ இது ஆல்ரெடி கட் பண்ண இதுதான் இது. ஓகே, இது வந்து F1 ஃபீமேல். இதுவும் F1ல வந்து பாத்தீங்கன்னா TML அதோட ஃபீமேல் இது. ஓகே, நான் மான்ஸ்டர்ஸ் லைனா இருக்கு. ஸ்பேஸே இல்ல ப்ரோ. பாத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் நல்லா ரெட் பேஸ் காம்பா. பேஸ். ஓகே, ரெட் பேஸ் காம்பா. இது வந்து F4 வெரைட்டி, வாட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஜெயிண்ட் F1 GB. ஓகே, ஜெயிண்ட் F1 GB TML. இது வந்து F1 இது. ஓகே, அதனால ரெட்டா கல்லு மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ் கூட. பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. செம்மையான ஹெட். ஃபர்ஸ்ட் பார்த்தோமே அந்த திக் பேர்லிங்க, இதான் ப்ரோ ஒரு ப்ராப்பர் காம்ஃபா பாடி ஷேப். ப்ராப்பரா இருக்கு பாருங்க. ஓகே, நல்ல பெரிய டெயில், பாடி ஷேப், மவுத் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. பேர்லிங் கூட. நல்ல திக்கா இருக்கானே. சோல்டரான இது அவைலபிள் ப்ரோ. அவைலபிளா? ஓகே, சோல்ட் அதான் ஆயிடும். ஆமா. ஸோ இந்த மாதிரி காம்பாஸ் வேணும்னா நம்மகிட்ட நீங்க கேட்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு. ஷிப்பிங். ஆமா, ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன கூட கான்டாக்ட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வாட்ஸ்அப்ல வந்து உங்க ரெக்குவயர்மெண்ட்னா என்ன பட்ஜெட் கரெக்டா சொல்லிடுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே,
ஸோ 3,500 rupeesலேருந்து இப்போதைக்கு 70 to 80,000 வரைக்கும் ஸ்டாக் இருக்கு. ஓகே. காம்ஃபால இங்க கூட இருக்கு, பெங்களூர்ல கூட இருக்கு. ஆமா, இங்க கூட நிறைய காம்ஃபாஸ் இருக்கு பாருங்க. ரெட் பேஸ்லாம் இன்னும் கவர் பண்ணல. ஸோ காம்ஃபா வந்து நிறைய ஃபிஷஸ் நிறைய வச்சிருக்காங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு தினேஷும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. என்ன பட்ஜெட் கரெக்டா சொல்லிடுங்க. அதே மாதிரி என்ன டோன், என்ன எக்ஸாம்பிள் போட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு அனுப்பிச்சிடுங்க. ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கணுமோ. ஆமா, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. அதே மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்கிட்ட மீன் இல்ல, 3000 ரூபாய் கூட இல்ல, 35 ஸ்டார்டிங். ஏன்னா இப்போ பாட் ரேட் வந்து இங்கே போயிடுச்சு. முன்னாடி வந்து 250 இருந்தது, இப்போ வந்து 320 330 வரைக்கும் போகுது. பிரைஸ் ஏறிச்சு. ஆமா. ஸோ இது பிரைஸ் நம்ம ஹைக் பண்ணல. ஆக்சுவலா வந்து கரன்சி வந்து ஹை ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால பிரைஸ் வந்து இப்போ மாறும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட பண்ணி தரோம் முடிஞ்ச இடத்துக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. சரி. தினேஷ் சென்னையில இருப்பாரு. இவருக்கு வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நானும் கூட இருப்பேன் வீக்கெண்ட்ஸ்ல வந்து பாத்துக்கலாம். ஸோ அதுதான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து கார்த்திக் கபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்தா கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அனுப்பணும், லைக் பண்ணும், ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் நான் வந்து என் சைட்ல இருந்து பெஸ்டா பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். சென்னை லொகேஷனும் கொடுத்துறேன், பெங்களூர் லொகேஷன். ஆமா, சென்னை வந்து செனதி ஸ்ட்ரீட், கொளத்தூர் ஸ்கூல் ரோடு. கொளத்தூர் ஸ்கூல் ரோடு வந்தீங்கன்னா இந்த பக்கத்து சந்து அப்படியே லெஃப்ட்ல எடுத்தீங்கன்னா லொகேஷன் கூட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவோம். ஓகே. ஸ்கூல் ரோட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பிரியாதர்ஷினி அக்வேரியம் ஆப்போசிட் சிவன் கோயில் கேளுங்க. சிவன் கோயில் ஆவின் பால் பண்ணை கேளுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல கிங் அபார்ட்மெண்ட்ஸ் வந்துருக்கும். அதே மாதிரி பெங்களூர் பிரான்ச் கூட இருக்கு. பெங்களூர் பிரான்ச் வந்து சுல்தான் பாளையம் மெயின் ரோடு, ஆர்டி நகர். அங்கே கூட வந்து அங்கே வந்து டைமிங் வந்து இப்போ மாறும். அங்கே வந்து மார்னிங் 11 to 4 வரைக்கும் தான் அந்த பிரான்ச். ஆமா, இது சென்னை பிரான்ச் வந்து இப்போ வந்து மார்னிங் 11 to நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஓகே. ஓகே ப்ரோ, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். அடுத்த ஸ்டாக் அப்டேட்ல சந்திப்போம். கண்டிப்பா. பை. தேங்க்யூ.